ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். தம்ப்நெயில்லே எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நான் போய் என்னோட ஃப்ரெண்ட சர்ப்ரைஸா பார்க்க போறேன். ரொம்ப நாளா என்ன அவ கூப்பிட்டுட்டே இருந்தா. நான் வந்து நான் ஃப்ரீயா இருக்க நேரம் அவளுக்கு வேலை இருந்துச்சு. அவளுக்கு வேலை இருந்த நேரம் எனக்கு ஃப்ரீயா இருந்துச்சுன்ற காரணத்தினால 2 பேராலயும் மீட் பண்ணிக்கவே முடியல. நாங்க மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. ஸோ இன்னைக்கு நான் போய் அவள சர்ப்ரைஸா பார்க்க போறேன். ஃபர்ஸ்ட் நானும் அவளும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனோன்றத சொல்லிடுறேன். 10th முடிச்சுட்டு நான் வந்து 10த்ல எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா. அவ கூடயே சேர்ந்து தான் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணலான்னு இருந்தேன். ஸ்கூல்லாம் ஒண்ணா தான் போய் பார்த்தோம். ஆனா எங்க அப்பா வந்து என்ன கூட்டு போயிட்டு பிலோமினாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல்ல சேர்த்து விட்டாங்க. ஆமா, நான் படிச்சது வந்து கேர்ள்ஸ் ஸ்கூல் தான். சென்ட் பிலோமினாஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல்ல சேர்த்துட்டாங்க. போயிட்டு ஃபர்ஸ்ட் டே ஒரு குரூப் ஃபார்ம் ஆச்சு. அந்த குரூப் நாளடைவுல 13 ஸ்குவாடா மாறுச்சு. நாங்க பண்ணாத சேட்டையே கிடையாது. நாங்க டீச்சர்ஸ் கிட்ட எல்லாருமே மாட்டுவோம். நாங்க வந்து போலீஸ் கிட்டயே மாட்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு நாங்க வந்து சேட்டை புடிச்ச ஒரு கேங்கு. நல்லா சந்தோஷமா இருந்தோம். ஆ நெறைய சண்டைகள் வரும். அதெல்லாம் வந்து வாழ்க்கையில வரக்கூடியது தானே. நெறைய சண்டைகள் அதெல்லாமே வரும். ஸோ 13 ஸ்குவாட்ல நானும் இருந்தேன். ரஞ்சினியும் இருந்துச்சு. ரஞ்சினி நான் வந்து Instagramல நெறைய தடவ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆ YouTubeல இன்னைக்கு தான் நான் காட்டுறேன். பார்க்காதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நான் இன்னைக்கு காட்ட போறது தான் வந்துட்டு ரஞ்சினி. ரஞ்சினி அவங்க பேரு. அவங்கள வந்து நான் ரஸ்னான்னு தான் சேவ் பண்ணியிருக்கேன் என் மொபைல்ல. ரஸ்னான்னு தான் அவங்கள கூப்பிடுவேன். அந்த 13 ஸ்குவாட் அப்படின்ற குரூப்ல தான் வந்துட்டு நானும் ரஞ்சினியும் இருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட்டெல்லாம் வந்துட்டு ரஞ்சினி என் கூட சேரவே சேராது. ரஞ்சினி என்ன புடிக்குமான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ரஞ்சினிய புடிக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல ரஞ்சினி என் கூட சேராது. வேற யார் கூடயா சேர்ந்து சுத்திட்டு இருக்கும். அப்புறம் வந்துட்டு நான் வந்து ஓவரா பாசம் பொழிஞ்சுட்டே இருந்தேனா, இந்த மாரி கேக்குக்குலாம் நான் தான் வந்து பர்த்டேக்குலாம் வந்து நான் தான் கேக் தூக்கிட்டு போவேன். அழுதா வந்துட்டு அவ அழுவுறது எனக்கு மட்டும் தான் தெரியும். போங்க போங்கன்னு தள்ளி விடுறது. அந்த மாரி விஷயம்லாம் நம்ம ஒருத்தருக்கு பண்ணுவோம்ல. அது மாரி நான் ரஞ்சினிக்கு பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தேன். ஆனா ரஞ்சினிக்கு அது புரியவே மாட்டேன்ருச்சு. அதுக்கப்புறம் இந்த கேக் வெட்ட சம்பவத்துக்கு அப்புறம் தான் ரஞ்சினிக்கு புரிஞ்சுச்சு. ஓகே, இது வந்து நம்ம கூட ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது போல அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்துட்டு என் கூட ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. அப்புறம் நாங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து சுத்திட்டு இருந்தோம். அதுல வந்து சோஃபியான்னு ஒருத்தி இருந்தா. சோஃபியா வந்து போயிட்டா அதுக்கப்புறம். அதான் அந்த 13 பேர் சேர்ந்த குரூப் தான் வந்துட்டு 13 ஸ்குவாட். நெறைய பேர் இருக்கிறாங்க. அதுல வந்து ஒருத்தருக்கும் கூட நாங்க ஒரு பேர் வச்சிருப்போம். இப்பலாம் அவங்கள பார்க்கவே முடியறதில்ல. அவங்கவங்க தனித்தனியா போறோம். அவ்வளவுதான். பார்ப்போம். ஒரு நாள் பார்த்து மீட்டப் போட்டு இதே சேனல்ல நான் வீடியோ போடுவேன் உங்களுக்காக. நீங்க பாருங்க அத. ஸோ அதான் இன்னைக்கு நம்ம போய் ரஞ்சினிய ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ் பண்ண போறோம். சந்தோஷத்துல வாய் கொளறுது. நானும் ரஞ்சினியும் வந்துட்டு போடாத சண்டை கிடையாது. ரொம்ப கேவலமா அடிச்சுக்குவோம் நாங்க. எப்படி சொல்றதுன்னா, டூ த கோர் போயிருக்கு எங்க சண்டை வந்துட்டு எப்படின்னா, அன்னைக்கு வந்து சாட்டர்டே ஸ்டடி வைப்பாங்க எங்க ஸ்கூல்ல வந்துட்டு. குட்டீஸோட பில்டிங்க்கு நாங்க போயிடுவோம். அப்ப அங்க இருந்துட்டு எல்லாம் மொத்த எங்க ஸ்கூல்ல ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி. கேர்ல்ஸ் மட்டும் தான் ஸ்ட்ரென்த் பயங்கர ஜாஸ்தி. மொத்த ஸ்கூலும் திரும்பி பாக்குது. நான் ரெஸ்ட் ரூம்ல நின்னு 2 பேரும் கத்துறோம். இந்த மாரி நெறைய சண்டைகள் வரும். ஆனா அதுக்காக வந்து நான் தான் போய் பேசுவேன். நோட் தட் பாயிண்ட். நானே தான் போய் பேசுவேன். எனக்கு வந்து ஆசை இருக்கு. ஆனா நம்ம கோச்சிட்டு போயிட்டு நம்ம கிட்ட வந்து யாருன்னா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கு. ஆனா நான் இப்பலாம் அந்த மாரி மாறிட்டேன். சீரியஸா இப்பலாம் வந்து நான் அந்த மாரி கிடையவே கிடையாது. கோச்சிட்டு போறியா? போ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாறிட்டேன். இப்ப நான் புதுசா ஒரு செட் ஆஃப் பீப்பிள் காலேஜ் போய் மீட் பண்ணியிருப்பேன்ல, அவங்க கிட்டலாம் எனக்கு அது தோணவே தோணாது. நீ கோச்சிட்டு போறியா? போய்க்கோ. அந்த மாரி தான் இருப்பேன். அது என்னமோ அந்த ஸ்கூல் கேங் கூட ஒரு கனெக்ஷன் வந்து எனக்கு இருக்குது. இப்ப அந்த கிடைச்ச அந்த செட் ஆஃப் காலேஜ் பீப்பிள் கிட்ட அந்த ஃபீலிங் எனக்கு இருக்காது. நீ கோச்சிட்டு போறியா? போ. நீ பேசாம போறியா? போ. நான் போய் வந்து கெஞ்சிட்டுலாம் இருக்க மாட்டேன். நான் வந்து உன்ட்ட பேசலாம் மாட்டேன். என் மேல தப்பே இருந்தாலும் நான் வந்து பேசணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. போ அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் எனக்கு இப்ப வந்துருச்சு. ஆனா அந்த ஸ்கூல் கேங் கூட எனக்கு அந்த மைண்ட் செட் எப்பவுமே வந்தது கிடையாது. அதாவது நான் பேசாமலாம் இருந்திருக்கேன். ஆனா நீ பேசாமே போயிடணும் அப்படின்னு நான் ஒரு நாள் நினைக்கவே மாட்டேன். அந்த ஸ்கூல் கேங்கோட எங்களுக்குள்ள நிறைய சண்டை வந்திருக்கு. அதெல்லாம் தாண்டி எங்களுக்கு ஒருத்தர் நாங்க எவ்வளோ மிஸ் பண்றோம், எவ்வளோ எங்களுக்கு அவங்கள பிடிக்கும் அப்படின்றது எங்களுக்கு எப்ப தெரியுமா தெரிய வந்துச்சு. நாங்க 12th படிச்சுட்டு இருக்கிறப்போ நாங்க வந்து சிஎஸ் குரூப் ஓகேவா, நாங்க சிஎஸ் லேப்ல இருந்தோம். அப்ப வந்து என்சிசியோ என்எஸ்எஸ்ஓ கேம்ப் போயிருந்தாங்க எங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து. 13 ஸ்குவாட்ல இருந்தும் நிறைய பேர் போயிருந்தாங்க அதுக்கு. அவங்க எல்லாம் வந்து போயிட்டாங்க. ஒரு 2 நாள் 3 நாள் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க அவங்கள மீட் பண்ணவே இல்ல. எங்க அக்கா ரஞ்சினி, அக்ஷயா இந்த மாதிரி நிறைய பேர் வந்து போயிட்டாங்க. நிறைய பேர் வந்து 13 ஸ்குவாட்ல இருந்து கிளம்பி போயிட்டாங்க என்எஸ்எஸ் கேம்ப். நாங்க அவங்கள பார்க்கவே இல்ல, மீட் பண்ணவே முடியல எங்களால. அவங்கள பேசவும் முடியல எங்களால. அப்பல்லாம் ஃபோன்லாம் பெருசா அவங்க அவங்க கிட்ட இருந்திருக்கும். ஆனா என்கிட்ட பெருசா மொபைல்லாம் இருந்தது இல்ல. 12th முடிக்கிற வரைக்குமே என்கிட்ட மொபைல்லாம் பெருசா இருந்தது கிடையாது. அப்போ ஒரு நாள் மதியம் லேப்ல உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறோம். சிஎஸ் லேப்ல உட்காந்து நாங்க படிச்சுட்டு இருக்கிறோம். எப்படி இருக்கும் லேப்னா, உள்ள வந்தோடனே ஒரு பெரிய ஒரு இடம் மாதிரி இருக்கும். அதுக்குள்ள ஒரு குட்டி ரூம் மாதிரி இருக்கும். நாங்க எப்பவுமே அந்த குட்டி ரூம்குள்ள போய் உட்காந்துப்போம். பேசிட்டு இருக்கிறப்போ வந்துருச்சுங்க திடீர்னு லேபுக்குள்ள அழுக வருது. எல்லாருமே அழுதுட்டோம். அப்பதான் எங்களுக்கு புரிஞ்சுச்சு, ஓகே இவங்கள நமக்கு எந்த அளவுக்கு புடிச்சிருக்குல்ல அப்படி சொல்லிட்டு. நாங்க அந்த அளவுக்கு மிஸ் பண்ணமோ அவங்கள. அவங்க இல்லாம கிளாஸே எனக்கு ஒரு மாதிரி நல்லா இல்ல. நாங்க எப்பவுமே 13 ஸ்குவாட் வந்துட்டு லஞ்ச்ல
இப்படி இந்த பக்கம் டெஸ்க் இருக்குமா, நடுவுல உட்காந்து 13 பேரும் சாப்பிடுவோம். அப்போ எங்களுக்கு அவங்க போனப்போ அந்த மாரி சாப்பிட முடியல. ரெஸ்ட் ரூம் போறப்ப இப்படி இல்ல கேங்கா இப்படி இப்படி ஆடிக்கிட்டே தான் போவோம். எல்லாரும் இப்படி அடிச்சுக்கிட்டு இப்படி இப்படி தள்ளி விட்டுட்டு தான் போயிட்டு இருப்போம் ரெஸ்ட் ரூம்க்கு. அங்க போய் ரெஸ்ட் ரூம்ல நின்னு இப்படி கும்பலா ஒரு 3 ரெஸ்ட் ரூம் இருக்கும். அந்த அந்த பர்ட்டிகுலரா ஒரு 3 ரெஸ்ட் ரூம் தான். அந்த 3 ரெஸ்ட் ரூம மட்டும் அப்படி சுத்தி நின்னு போனாங்க. அந்த ரெஸ்ட் ரூம்ல மட்டும் தான் நாங்க போவோம். ஒருத்தர் போயிட்டு வந்துட்டு ஒருத்தர் அந்த மாரி நாங்க நாங்க 13 பேரும் அந்த 3 ரெஸ்ட் ரூம் வந்து புடிச்சு வச்சுக்குவோம். அந்த மாரி இருக்குமா, அப்ப அவங்க போனதுக்கு அப்புறம் அந்த மாரிலாம் எங்களால பண்ணவே முடியல. நெறைய பேர நாங்க மிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். நாங்க இங்க ஸ்கூல்ல இருந்தவங்க வந்துட்டு அத மிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். அப்போ ஒரு மாரி இருந்துச்சு. இப்பதான் வந்து புரியுதுல அவங்க நமக்கு எவ்வளவு புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மத்தவங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு உண்மையாவே ஃபீல் ஆச்சு. இவங்கள பார்க்க முடியலையே, மீட் பண்ண முடியலையே அப்படி சொல்லிட்டு. வந்தாங்க, அழுதோம், எல்லாம் கட்டி பிடிச்சலாம் அழுதோம் லேப்ல. மேம் இருந்தாங்களா என்னன்னு தெரியல எங்களுக்கு. கட்டி பிடிச்சலாம் அழுதோம். இப்போ ஒரு மாரி இருந்துச்சு எங்களுக்கு. அப்பதான் புரிஞ்சுச்சு. ஓகே இந்த கேங் நமக்கு ரொம்ப புடிச்சிருக்கு போல அப்படி சொல்லிட்டு. இப்பயும் ஆனா நான் சீரியஸா 13th கூட ரொம்ப மிஸ் பண்றேன். மோஸ்ட்லி யாரும் பேசிக்கிறது கிடையாது. அந்த மாரி ஆயிடுச்சு. எனக்கு எப்படின்னா, நான் வந்து இந்த கூட்டத்திலேயே வளர்ந்த ஒரு குழந்தை ஆயிட்டேன். அதனால காலேஜ்ல போய் என்னால இப்ப தனியாவும் இருக்க முடியல. ஆனா தனியா இருக்க எப்படி சொல்றது? தனியா இருக்க பழகிக்கிட்டேன். கொஞ்ச நாள் ஆச்சு எனக்கு எடுத்துச்சு பழகிக்கிறதுக்கு, தனியாவே இருக்கிறதுக்கு. எனக்கு யாரோடையும் சேர புடிக்கல காலேஜ்ல போயிட்டு. எனக்கு புடிக்கல. அதனால நான் சேராம இருக்கிறேன். இந்த கூட்டத்தோடயே வளர்ந்த ஒரு குழந்தைக்கு தனியா வளர்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. எப்படி சொல்றது? எதனா ஒண்ணாலும் கூட இருக்கிறவங்க போய் கேட்டு, பார்த்து வாங்கிட்டு வந்து, அந்த மாரி போயிட்டு இருந்த காலம்லாம் போயிட்டு, எங்க போனாலும் தனியா போயிட்டு, வாயடிச்சுட்டே இருப்பேன் நானு. எனக்கு பேசுறத நிறுத்தவே மாட்டேன். அதனாலேயே என் கேங்ல பாதி பேருக்கு என்ன பிடிக்காது தெரியுமா? பேசிக்கிட்டே இருக்கு அப்படி சொல்லி. நான் பேசிக்கிட்டே இருப்பேன். எனக்கு எப்படி சொல்றது? எனக்கு பேசுறதுனா ரொம்ப பிடிக்கும். அது புடிச்சவங்க கூட பேசுறதுனா எப்படி இருக்கும்? அதனால நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். அது மாரி இந்த காலேஜுக்கு வந்துட்டு எனக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லன்னோனே, ஸ்டார்ட்டிங்ல அது ஒரு மாரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு எனக்கு ட்ரூவா, லாயலா ஒரே ஒருத்தவங்க ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க. 2 பேர் ஆக்சுவலா. ஒரு பாய், ஒரு கேர்ள். அந்த 2 பேர்கிட்ட மட்டும் தான் நான் எதா இருந்தாலும் ஷேர் பண்ணுவேன். அவங்களும் எதா இருந்தாலும் என்ட்ட ஷேர் பண்ணுவாங்க. சரி ஓகே. நம்ம வந்துட்டு அவுட் ஆஃப் த லெசன் போயிட்டோம்னு நெனைக்கிறேன். இப்ப போய் நம்ம ரஞ்சினிய சர்ப்ரைஸ் பண்ணலாம். வாங்க போலாம். கைஸ், பல பஸ் மாறி ரஞ்சினியோட வீட்டுக்கு நம்ம வந்துட்டோம். இப்ப என்ன சிக்கல்னா, நம்ம 3 மாடி ஏறி போணும் மேல. அதுதான் வந்துட்டு பெரிய சிக்கல். போயிட்டு மேடம் எந்த அளவுக்கு சர்ப்ரைஸ் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். நான் வந்து ரஞ்சினி வீட்டுக்கு வந்துட்டேன். இதான் வந்து ரஞ்சினியோட வீடு. அது உள்ளதான் உட்காந்து ஃபோன் நோண்டிட்டு இருக்கு. இருங்க காட்டுறேன். எவ்வளோ கூலா உட்காந்து ஃபோன் நோண்டுதுன்னு மட்டும் பாருங்க. கதவு திறந்து வச்சிருக்கும், சாத்தி வச்சிருக்கும்னு நினைச்சேன். பார்த்தா கதவு திறந்தே தான் இருக்கு. இப்போ நம்ம போய் அப்படியே நிற்போம். ரஞ்சினி, ஹாய். வெளில வாங்க. வரணும்னு தோணுச்சு. சர்ப்ரைஸாக வந்தேன். சர்ப்ரைஸ் ஆனியா? ரஞ்சினி சர்ப்ரைஸ் ஆச்சோ ஆகலையோ, ரஞ்சினியோட அம்மா ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. சரி சொல்லுங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க நான் வந்ததை நினைச்சு? நீங்க வராத ஆள்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு நினைச்சு ஃபீல் பண்றேன். நான் தான் போவேன் உங்க வீட்டுக்கு. இது பொய்ங்க, இது ட்ரூ. ரொம்ப பொய். நான் தான் வருவேன். 2 தடவை தான் என் வீட்டுக்கு வந்தே இருக்கிறா. ஃபர்ஸ்ட் 2 தடவை தான் வந்திருக்கிறா. சொல்லுங்க. அப்ப வந்து என்ன விட மாட்டாங்க. இப்பதான் நம்ம வந்து தனிக்காட்டு ராஜாவாயிட்டோம். அவங்க வீட்டுல வந்து அப்ப கொஞ்சம் விட மாட்டாங்க, ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க. எங்க வீட்டுல இப்ப கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா மாறிட்டாங்க. அப்ப கொஞ்சம் தனி தெளிச்சு விட்டு இப்ப வந்து அப்படி டோட்டலா மாறிடுச்சு. அவங்க வீட்டுல சில்லா மாறிட்டாங்க. எங்க வீட்டுல கொஞ்சம் சுத்துவ. சரி சொல்லுங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க நான் வந்ததை நினைச்சு? நீங்க வந்ததை நினைச்சு பல நாள் கழிச்சு பாக்குறோம். கட்டி தழுவி ஒரு முத்தம் கொடுப்போம். அப்புறம் வந்து நம்மள எல்லாம் வேற மாட்டேன் நினைச்சுக்குவாங்க. ஆல்ரெடி ஊருக்குள்ள எங்களை பத்தி அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் எங்களை அப்படிதான் சொல்லுவாங்க. நாங்க எங்க 2 பேருக்கு தான் கல்யாணம். ஆமா, அது வந்து ஒரு உண்மை சம்பவம் தான். எல்லாரும் எங்களை அப்படிதான். பஸ்ல வந்துட்டு ஒரு நாள் இது மடியில சீட் இல்லன்னு இந்த மடியில உட்காந்து வந்தேன். கண்டக்டர் திட்டி போட்டாரு. என்ன தியேட்டர்ல உட்காந்து வரீங்களா? பஸ்ல உட்காந்து இந்த வேலை பண்ணக்கூடாது, இதெல்லாம் போய் வீட்டுல வச்சுக்கணும். நாங்க முழிக்கிறோம். அன்னைக்கு எங்களுக்கு செம்ம கோவம். நாங்க பஸ் விட்டு இறங்கிட்டோமே, அவர் அப்படி சொன்ன உடனே இறங்கி நம்ம தூரம் நடந்தே போனோம். இது வந்து இறங்கலாம்னு சொல்லிச்சு. உடனே நான் இது கூட இறங்கி நடந்து வந்துட்டு பன் பட்டர் ஜாம்லாம் வாங்கி சாப்பிட்டு சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நடந்தோம். நாங்க அதெல்லாம் ஒரு எங்களுக்கு எல்லாம் ஒரு நினைவு கூடாரம், ஒரு காவிய கதை. அதெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம். பஸ் அந்த இது இப்படி இருக்கும், யூ மாட்டோம். அதுல 3 பேர் முன்னாடி, 3 பேர் இப்படி உட்காந்துக்கிட்டு, நான் தான் நடுவுல உட்காருவேன். உட்காந்துட்டு பேசிக்கிட்டு நாங்க ஃபர்ஸ்ட் நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி 13 ஸ்குவாட்ல இன்னொருத்தவங்க இருந்தாங்க. நாங்க 3 பேரும் வந்து உட்காந்துட்டு இருப்போம். இப்ப நாங்க 2 பேரா மாறிட்டோம். அது எப்பவுமே அது அப்படிதான். நாங்க 2 பேர் தான் கான்ஸ்டன்டா இருக்கிறோம். நாங்க 3 பேரா இருப்போம். ஃபர்ஸ்ட் சோஃபியா இருந்துச்சு, அப்புறம் நசீமா இருந்துச்சு, அப்புறம் ஒருத்தவங்க இருந்தாங்க.
அது மாதிரி இப்ப நாங்க 2 பேர் மட்டும் கான்ஸ்டன்டா மாறிட்டோம். 2 பேர் மட்டும் தனியா. எங்க வைப் மட்டும் சேமா இருக்கும். ஆமா. அங்க வந்து எங்களுக்கு மூஞ்சி கொஞ்சம் இருட்டடிச்சிச்சு. அதனால நாங்க லொகேஷன் சேஞ்ச் பண்ணிட்டோம். அம்மா வந்து எங்களுக்காக சமைச்சிட்டு இருக்காங்க. என்ன சமைச்சிட்டு இருக்காங்க? தக்காளி சோறு. எங்க வீட்ல நான் தக்காளி சோறு செஞ்சா தின்னவே மாட்டேன். ஆனா ரஞ்சினி வீட்ல வந்து செஞ்சுட்டு வருமா. ரஞ்சினி வீட்ல இருந்து தான் எங்களுக்கு டெய்லி சாப்பாடே ஃபர்ஸ்ட். எல்லாரும் அது வந்து ஒரு காய் கொண்டு வரும். அது என்ன காய்? 2 காய். 2 காய் கொண்டு வரும். என்ன காய் கொண்டு வருவீங்க? ஒண்ணு வந்து பொரியலா இருக்கும், இன்னொன்னு அவியல். டெய்லி கொண்டு வந்துருவாங்க. அதுதான் வந்து மேட்ரே. டெய்லி வந்துட்டு 2 காய் வரும். அதுல வந்து ஒரு சுண்டல் ஒண்ணு எடுத்துட்டு வரும். அந்த சுண்டல் வந்துட்டு எனக்கு பிடிக்காது. ஆனா எங்க 13 ஸ்குவாட் எல்லாருக்கும் அந்த சுண்டல் ரொம்ப பிடிக்கும். நானும் ஆனா சாப்பிடுவேன். எதுவும் இல்ல அப்படின்னா நானும் அதை சாப்பிட்டுருவேன். அந்த சுண்டல் எனக்கு காய் பிடிக்காதுன்ற காரணத்தினால நான் அதை சாப்பிட மாட்டேன். ஆனா உருளைக்கிழங்கு பிடிக்காதுங்க. இது ஒரு ஜென்மம். ஐயோ, உருளைக்கிழங்கு, வாழைக்காய் அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஆனா வந்து 13 ஸ்குவாட்ல எல்லாரும் சாப்பிடுவாங்க. இது எடுத்துட்டு வர சாப்பாடு தான் எல்லாருமே சாப்பிடுவாங்க 13 ஸ்குவாட்ல. சூப்பரா இருக்கும். நசீமா பிரியாணி கொண்டு வரும். நசீமா பிரியாணி வாங்கி நாங்க 2 பேரும் சாப்பிட்டுருவோம். நசீமாக்கு எதனா நாங்க லஞ்சுக்கு முன்னாடியே வந்து தின்றோம் அது பிரியாணிய. நசீமா தெளிவான ஆளு. சொல்லவே சொல்லாது. நாங்களாம் மொப்பம் பிடிச்சு எங்க வீட்ல பிரியாணின்னு அது வாயில இருந்து வரவே வராது. நாங்களா தான் கண்டுபிடிப்போம். அது கமுக்கமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்குமா கண்டுபிடிச்சிருவோம். கேடி வந்து எப்பயாவது ஃப்ரைட் ரைஸ் கொண்டு வரும். கேடி வீட்ல ஃப்ரைட் ரைஸ் சூப்பரா இருக்கும். அம்மா பர்பிள் கலர்ல எல்லாம் செஞ்சு தருவாங்க. ஒரு வாட்டி வந்து பேக் ஆட்டோல வச்சு அவங்க அப்பா கூட ஸ்கூலுக்கு பேக் இல்லாம வந்துச்சு. ஸ்கூலுக்கு பேக்கே இல்லாம போனேன். ஆட்டோல வச்சு பேக் போயிடுச்சு. எங்க அப்பாவோட ஆட்டோல தான் நான் ஸ்கூலுக்கு வந்தேன். 11th வந்து பஸ்ல போயிட்டு இருந்தேன். அப்புறம் 12th என்னால கொஞ்சம் அது சிரமமா இருந்த காரணத்தினால நான் ஆட்டோலயே வர ஆரம்பிச்சிட்டேன். பேக் ஆட்டோல வச்சு எங்க அப்பா கூட அனுப்பிச்சு விட்டேன். நான் பேக்கே இல்லாம ஸ்கூல்ல போய் உட்காந்துட்டு இருந்தேன். தண்டமா திட்டுவாங்க. நான் யார்ட்டா இல்ல யார்ட்டையும் திட்டு வாங்காம இருந்திருக்கேன். அது வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா நான்லாம் வந்து திரும்பினா கூட எல்லாம் திட்டுற கேஸ். அன்னைக்கு திட்டு வாங்க வந்து ஸ்கூல் எஸ்பிஎல். அது வேற ஏன் ஞாபகப்படுத்துறீங்க? ஸ்கூல் எஸ்பிஎல் நாங்க ஓட்டு போட்டு நாங்க ஆக்கணும். ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து டெய்லி இவங்களை பார்க்காத நாளே இருக்காது. ஆனா இப்பெல்லாம் பாக்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் போட வேண்டியதா இருக்குது. ஒருத்தரை பாத்துக்கிறதுக்கு. என்ன பண்றது, வாழ்க்கைகள் சூழ்நிலைகள் மாறதானே செய்யும். இப்பெல்லாம் வந்துட்டு பாக்கணும்னா ஒரு பிளான் போட வேண்டியதா இருக்கு. நான் ஃப்ரீயா இருக்கிறப்ப அவ ஃப்ரீயா இருக்க மாட்டேன். அவ ஃப்ரீயா இருக்கிறப்ப நான் ஃப்ரீயா இருக்க மாட்டேன். இன்னைக்கு 2 பேரும் இன்ஜினியரிங் தான் படிக்கிறோம். ஒரே காலேஜ்ல சேர்ந்திருந்தா கூட நல்லாதான் இருந்திருக்கும். அடிச்சுட்டே இருந்திருப்போம், சண்டை போட்டே இருந்திருப்போம். அவ்வளவுதான். மத்தபடி வரும் பாருங்க. நான் சொன்னேன்ல, முன்னாடியே சொன்னேன்ல, சண்டை வரும் பாருங்க. நாயும் பண்ணி மட்டும் அந்த ஃபுட்பால் வாலிபால் கோட்டு இந்த அடி அவ அங்க இருந்து கத்துவா. அப்படி அடிச்சுக்குவோம். இன்னும் நாங்க முடிய புடிச்சு அடிதடிதான் நடக்கல. ஒட்டப்பட்ட ஸ்கூலும் பாத்துச்சு. நான் முன்னாடியே சொன்னால இந்த கதைய. சண்டை அப்படி வரும். சொல்லிட்டேன். வேணுங்கன்னே இவ்வளவு வெறுப்பேத்துறதுக்கு போய் இன்னொரு ஃப்ரெண்டு லோக்குன்னு இருப்பாங்க. அவங்க கூட போய் உட்காந்துக்கிட்டு அப்படியே பாசம் என்ன வெறுப்பேத்துறதுக்காகவே பண்ணுவா தெரியுமா எனக்கு. இவங்க சங்கீதாவுக்கு வந்து என்ன பிடிக்கும்ன்றதே எனக்கு தெரியாது. அது நான் வந்து கேடி கிட்ட பேசுறதோ மத்தவங்க என்ன பேசினாலும் அது பொசசிவானே எனக்கு தெரியாது. அப்புறம் ஒரு நாள் ஏதாவது கேக்குறப்போ இது மட்டும் ரஞ்சினி பிடிக்கும். அது வந்து கேக் வெட்டினப்பதான் தெரியும் இவளுக்கு. நான் உன் பர்த்டேக்கு நான் தான் கேக் தூக்கிட்டு வரேன். அதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி கிளாஸ்ல 11th உட்காந்து நம்ம அப்பவே வந்து சொல்லுச்சு, அது மட்டும் கேடி கூட பேசுறது எனக்கு பிடிக்காது. அதுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. அது இப்படி இருக்குது, அதுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது அப்படின்னு அப்பதான் தெரியும். எப்போ இந்த பிள்ளைங்க நம்ம இப்படி. நான் வந்து கொஞ்சம் பொசசிவான டைப். என் ஃப்ரெண்ட் வந்து லட்சுமின்னு ஒருத்தி இருப்பா. அவதான் எங்களை வந்து கலாய்ப்பா. நாங்க 2 பேரும் இப்படி இருக்கோம். நாங்க வந்துட்டு எப்படி சொல்றது, நான் கொஞ்சம் பொசசிவ். இது போய் வேற யாராவது பேசினா எனக்கு பிடிக்காது. எனக்கு தெரியாது இதுக்கு இப்படி இருக்கு. அது சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும். நான் சொன்னதுக்கு அப்புறமா அதை பேசதான் செய்யும். பேசுவேன், எல்லாத்துலயும் பேசுவேன். வந்து எனக்குன்னு வந்து ஒரு கஷ்டம் வரப்போ வந்து என்னை விட்டு கொடுக்காம என் கூட இருந்தாங்க. அது வரைக்கும் அவங்கள நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். அந்த சிச்சுவேஷன்ல யாரும் இல்லாதப்ப சங்கீதா தான் இருந்துச்சு. எனக்கும் ரஞ்சினி இருந்திருக்குது. எப்ப தெரியுமா, எனக்கு ஃபீஸ் எல்லாம் ரஞ்சினி கூட கட்டி இருக்குது. அதெல்லாம் உன்கிட்ட கேட்டாங்களா? சொல்லி கட்டியிருக்கு ரஞ்சினி ஃபீஸ். எனக்கு ஃபீஸ் எல்லாம் கட்டியிருக்கு. எனக்கும் கஷ்டம் வந்தப்ப ரஞ்சினி எல்லாம் என் கூட வந்திருக்கு. இதெல்லாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க. சரி, இதுக்கப்புறம் ரஞ்சினியை பாக்குறதுக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ணும். நம்ம இன்னைக்கே போயிட்டு நான் போய் எடுக்க வேண்டிய வீடியோஸ், டான்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறோம். இதை சொல்ல மாட்டேன், நாங்க 2 பேரும் தான் டான்ஸ் பார்ட்னர்ஸ். நாங்க 2 பேரும் சேர்ந்து ஆடிட்டே சுத்திட்டு இருப்போம். என்னோட பெரிய டேலண்ட் இவங்க தான். நான் சும்மா இவங்க சொல்லி தருவாங்க, தயத்தக்கான ஆடுவேன். அப்படிலாம் இல்ல. சரி, நாங்க போயிட்டு டான்ஸ் வீடியோலாம் ஷூட் பண்ணிட்டு வரோம். பை. ஹலோ கைஸ், நான் வந்து ரஞ்சினி வீட்ல இருந்து கிளம்பிட்டேன். எங்களால முடிஞ்ச அளவுக்கு
ஒரே ஒரு வீடியோ மட்டும் டான்ஸ் வீடியோ மட்டும் எடுத்தோம். அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் நாங்கள். எனக்கும் வந்துட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு டைம் ஆகுது, அதனால கிளம்பிட்டோம். இந்த கடை பேர் என்ன ரஞ்சினி? சொல்லாமா? சொல்லு. 90s cafe. 90s கஃபேன்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு வந்து ப்ரமோஷன் பண்ண வேணாம், ஓவரா பண்ணுவாரு. ப்ரொமோஷன் பண்ணக்கூடாதா? யாரும் பார்க்க மாட்டாங்க என் வீடியோ. சரி, அந்த கடைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த கடையில் இப்போ நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கிறோம்னா, ஒரு டெண்டர் கோகோனட்டும். டெண்டர் கோகோனட்னா இளநீ தானே, இளநியாக தானே இருக்கும். நான் அதுக்குதான் தெரிஞ்சதா ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம். இவ வந்து ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து டெண்டர் கோகோனட் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். இயற்கையில போறான். நான் இயற்கையில் மூழ்கிட்டேன் ஆல்ரெடி, அதனால நான் டெண்டர் கோகோனட்டே ஆர்டர் பண்ணிட்டேன். இவங்க வந்து ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் வாங்கியிருக்காங்க. அதை நானும் கொஞ்சம் சாப்பிட்டுப்பேன், பிரச்சனை கிடையாது. சரி, நாங்கள் சாப்பிட்டு வரோம். பை கைஸ். நாங்கள் ஆர்டர் பண்ண டெண்டர் கோகோனட்டும் ப்ரௌனியும் வந்துடுச்சு. ப்ரௌனி வந்து அல்டிமேட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ப்ரௌனி வித் சாக்லேட், ஐஸ்கிரீம், சாக்லேட் ஐஸ்கிரீம் சூப்பராக இருக்குது. இது வந்து என்னோடய டெண்டர் கோகோனட். அருமையாக, இதுவும் அருமையாக இருக்குது, இதுவும் அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது. கொஞ்சம் வேறு ஸ்பூன் கொடுத்துருக்கலாம். இது என்ன ஸ்பூன் தான் எங்களுக்கு தெரில, அது என்ன ஸ்பூன்னு தான் எங்களுக்கு தெரில. ஃபர்ஸ்ட் அந்த ஸ்பூன் தான் கொடுத்தாங்க. இது என்னன்னு எனக்கு தெரில. இது இளநீ கிடையாது, ஆனால் இளநியோட ஏதோ மிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்கு. தேங்காய் பாலாக இருக்காது, மேபி அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஃப்ளஷ் பார்ட்ஸையும் எடுத்து போட்டு அரைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு மாதிரி நல்லா இருக்கு. ஓகே, அவ்வளோதான். ரஜினிக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாய் பாய் சொல்லிட்டு நான் கிளம்பிடுவேன். அது வரைக்கும் நான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறோம். கைஸ், நாங்கள் இப்போ 2 பேரும் எங்கே இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓஜி பஸ் ஸ்டாண்ட், சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறோம் 2 பேரும். ஸோ அவ்வளோதான். ரஞ்சினி வந்துட்டு கிளம்ப போகிறேன் நான் வந்து ஊருக்கு. அவள் வந்து அவள் வீட்டை பார்த்து, சாரி, நான் வந்து ரஞ்சினிக்கு பாய் சொல்லிக்கிறேன். நீங்களும் சொல்லிடுங்க. நீ வந்து சொல்லுங்க, என் ஆடியன்ஸ்க்குலாம் சொல்லு பாய். அவ்வளோதான். ரஞ்சினி இனிமேல் நம்ம பார்க்க மாட்டோம். நான் செத்தா போகிறேன். அப்படி கிடையாது, இனிமேல் பார்க்கறதுக்கு டைம் ஆகும்ல, அப்படி சொல்கிறேன். அந்த அக்காங்க 2 பேர் நம்மளை பார்க்குறாங்க ஆக்வர்டா. ஐயோ, சரி ஓகே கைஸ். இனிமேல் ரஞ்சினி நம்ம வீட்டுக்கு கிளம்பி வரும். பஸ் எனக்கு வந்துருச்சு, நான் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு உட்காந்துருக்கிறேன். பஸ் அங்கே நிரம்பிடுச்சு, அவ்வளோதான். இனி வேறு பஸ் தான் பார்க்கலாம். ஓகே கைஸ், பாய்.